இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன். ஸோ அட்வான்ஸ் லெவல் ஐசிடி என்ற இந்த சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் பேப்பரோட ஒரு கவர் அப் செஷன் மாதிரி பார்த்துட்டு வர போகிறோம். தென் இந்த எக்ஸாம் பேப்பரோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் இந்த விண்டோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் இந்த ஆன்சர்ஸ் நாங்கள் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ சீரீஸோட ஒழுங்கு இனிஷியலா நாங்க எம்சிக்யூ பார்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர், அதுக்கு பிறகு எஸ்ஏ என்ற மாதிரி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இந்த பேப்பர் பற்றிய ஒரு டிஸ்கஷனா இருக்க போகுது. ஸோ இனிஷியலா நாங்க இந்த பேப்பர்ல பார்க்க போறது எம்சிக்யூ பார்ட். எம்சிக்யூ பார்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஃபுல்லாவே 5 ஆன்சர்ஸை கொண்டிருக்க போற ஒரு கொஸ்டின்ஸ் ஆர்டரை நாங்க இங்க மெயின்டைன் பண்ற சேம் டைம் 40 எம்சிக்யூஸ் எங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. இந்த பேப்பர் சீரீஸ் ஃபுல்லாவே நாங்க பார்க்க போற இந்த எக்ஸாம் பேப்பர் அப்படின்றது பேசிக் கன்செப்ட் ஆஃப் ஐசிடி, நம்பர் சிஸ்டம்ஸ், தென் லாஜிக் கேட்ஸ், இந்த 3 மாடியூல்ஸையும் பேஸ் பண்ணி இருக்க போற எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின்ஸா இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர்ல இனிஷியலா நாங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பற்றி எங்களுக்கு கேட்டிருக்கணும். இதை நாங்க ஃபர்ஸ்டா ரீட் பண்ணிட்டு வருவோமா இருந்தா இந்த இடத்துல which of the following refers to the economic and social inequality associated with the use and access of information communication technologies or its impacts. That means in here they are asking about the inequalities among the social and the people, these guys we are having in our society. கம்யூனிட்டி அல்லது சோஷியல்ல இருக்கிறாக்களை ஐசிடி நாலேஜ் இருக்கிறாக்கள், ஐசிடி நாலேஜ் இல்லாதாக்கள் அப்படி என்று சொல்லி பிரிக்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு என்ன நேம் என்ற மாதிரி கேட்டிருக்கீங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் டிஜிட்டல் டிவைட். ஸோ டிஜிட்டல் டிவைட் மீன்ஸ் we are separating the pupils according to the ஐசிடி நாலேஜ். பட் எங்களுக்கு 4 ஆன்சர்ஸ் இங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தென் ஃபிஷிங். ஃபிஷிங் அப்படின்றது ஒரு பர்சனல் டீடைல்ஸை இல்லீகலா யூஸ் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், பேங்க் கார்டு டீடைல்ஸ், அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அவரோட ஒதென்டிகேஷன் இல்லாம நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற ஒரு ஆக்டிவிட்டி we called as phishing. Then plagiarism. Plagiarism means we are copying someone's article or the thoughts. ஒரு குறித்த நபரோட ஆக்கங்கள், எண்ணங்களை அவருடைய அனுமதியின்றி நாங்க பயன்படுத்துவோமா இருந்தா that particular activity is known as plagiarism. Then privacy. பிரைவசி அப்படின்றது தமிழ்ல நாங்க சொல்லிக்கொள்வோம் தனி உரிமை. ஒரு குறித்த நபர் தொடர்பாக அவர் கொண்டுள்ள சில உரிமைகளை நாங்க தனி உரிமை என்ற நேமால சொல்லிக்கொள்வோம் பிரைவசி. நாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கல தெரியும். பிரைவசி மீன்ஸ் நாங்க எங்களோட ஸ்டேட்டஸ் யார் பார்க்கலாம்ன்றதை நாங்க செட் பண்ணிக்கொள்ளலாம். தட் மீன்ஸ் பிரைவசி. லைக் தட் வே ஒரு பர்டிகுலர் பர்சன் தொடர்பான சில விஷயங்கள் அது வந்து பிரைவசியா வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ். தென் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் ஒரு இ-காமர்ஸ் சைட்ன்னு சொன்னா அவர் பை பண்ற அந்த திங்ஸை வந்து வெளியில வேற யாருக்குமே வந்து அதை ஷோகேஸ் பண்ண மாட்டேங்க. ஸோ அதை பிரைவசி அப்படின்னு சொல்லுவோம். தென் பைரசி அப்படின்றது வந்து ஒரு தெஃப்ட், ஒரு களவு மாதிரி நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை நாங்க அனுமதி இல்லாமல் பிழையான ரீதியில அல்லது அனுமதியற்ற ரீதியில பயன்படுத்துற அந்த செயற்பாடு we called as piracy. So 4 answers in the explanation பார்த்திருந்தோம். But correct answer for the first question we can come with the decision as the first answer. Then when we are moving with the question number second, so they are asking about some statements. Finally we have to come with the correct answer. Consider the following statements about open source software. Open source software means generally எங்களுக்கு தெரிய வேண்டியது சில விஷயங்கள் எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ முதலாவது நாங்க இங்க சொல்லிக்கொள்வோம் ஃப்ரீ டு யூஸ். அந்த சாஃப்ட்வேரை நாங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ டு மாடிஃபை. அந்த சாஃப்ட்வேர் பேஸ் கோடை நாங்க ஃப்ரீயா மாடிஃபை பண்ணலாம். தென் ஃப்ரீ டு டிஸ்ட்ரிபியூட். நாங்க ஃப்ரீயாவே வேற யாக்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதுக்கான எந்த ஒரு லீகல் இஷ்யூஸுமே எங்களுக்கு வராது. ஸோ 3 விதமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்.
But மூன்று ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தந்திருக்கோம். They are always provided free of charge for the users. இந்த softwares வந்து ஃப்ரீயாவே எங்களுக்கு கிடைக்குமா? So அது கரெக்ட் ஆன்சர். Users are given the freedom to modify, redistribute softwares as they become available with their source code. ஸோ இப்படியான சாஃப்ட்வேரை நாங்கள் சோர்ஸ் கோடை வச்சுட்டு ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், modify பண்ணலாம் மட்டுமாய் சொல்லணும். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். Ubuntu Linux is an open source software. That one also correct. Because Ubuntu is a free and open source software we can easily download from the internet by free of charge. So மூன்று ஸ்டேட்மெண்ட்டுமே எங்களுக்கு கரெக்டா இருக்கும். Fifth answer will be the correct answer for the statement of second question. Okay, so when we are coming under the question number 3, so they're asking about the functionalities of CPU. So in here they're asking which of the following is called the decoding component of the instruction brought into the central processing unit. So in here நாங்க இந்த क्वेश्चனுக்கு மூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு fetch execute cycle அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கம்பல்சரியா தேவையா இருக்கும். fetch execute cycle அது தொடர்பான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னோம். ICT ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல யூடியூப் வீடியோ அவைலபிளா இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி fetch execute cycle ஃபுல் ஐடியாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த fetch execute cycle ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க கன்சிடர் பண்ண போறது எதுவா இருக்கும்னு சொன்னால் fetch the instruction. ஸோ fetch the instruction அப்படின்றது வந்து இனிஷியல் ஸ்டெப். ஸோ fetch the instruction அப்படின்றது வந்து எங்க நடக்குதுன்னு சொன்னால் RAM என்ற ஒரு மெமரி வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ RAM தான் எப்பவுமே பிரைமரி மெமரி என்று சொல்லுவோம். RAM-ல இருக்கிற டீடைல்ஸ் or the data or instruction that will be come into the CPU. இங்க இருந்து இங்க வர்ற இந்த ஆக்டிவிட்டி we call as fetch the instructions because instructions தான் எங்களுக்கு flow பண்ணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யார் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்க போறது? ஒரு கைண்டான ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. அதை சொல்றது எப்படி என்று சொன்னால் IROCIR சொல்லிக்கொள்ளும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஓ கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் என்று சொல்லி ரெண்டு விதமான நேம் இதுக்கு சொல்லிக்கொள்ளும். போத் ஐ கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஓ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இது வந்து ரம்மில இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தென் செகண்ட் ஸ்டெப்பா நாங்க பார்க்க போறது decode the instruction. fetch the instruction மாதிரி இங்க நாங்க ரெண்டாவதா பார்க்க போறது decode the instruction. decode பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு பார்ட் தான் CU ன்னு சொல்லிக்கொள்வோம், கண்ட்ரோல் யூனிட். So control unit is a unit. So that's decoding the instruction within the CPU. Then third one நாங்க சொல்லிக்கொள்வோம் execute the instruction அப்படின்னு சொல்றோம். execute the instruction அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல அது வந்து ALU அதை ரன் பண்ணிக்கொள்ளும். அதான் execute அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க அவர் கேட்ட கேள்வி வந்து decoding components அப்படின்றது CU-ன்றதா இருக்கும். CU தான் உங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து decode பண்ற மாதிரி இருக்கு. Then fourth question they are asking about the invention related to the computer science. Inventions related to the computer science. So ഇതിന്റെ யூடியூப் வீடியோவுமே அவைலபிளா இருக்கும். ஃபுல் பிளேலிஸ்ட்டுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல போட்டிருக்கிறேன். தென் நீங்க அதை கிளிக் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கு. Then which of the following statement is true about the history of computer? They are asking about the correct statement. So first one, Blaise Pascal designed adding machine. So உண்மையில இந்த ஸ்டேட்மெண்ட் படி கன்சிடர் பண்ணணும்னா adding machine அப்படின்றது இன்வென்டரை படி நாங்க பார்ப்போம். ஸோ அடிங் மிஷின் அப்படின்றது வந்து நாங்க ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்காக பாவிக்கலாம். இதை நாங்க பெஸ்கலைன் என்ற நேமாலையும் சொல்லலாம். ஸோ பெஸ்கலைன் அடிங் மிஷின் அப்படின்றது வந்து பிளேஸ் பெஸ்கல் அப்படின்ற சயின்டிஸ்டால தான் இன்வென்ட் பண்ணப்படுறபடியால ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி த கரெக்ட் ஆன்சர். பட் எனிஹவ் we have to look about the rest of those.
Pascaline was designed by John von Neumann. ஸோ ஜான் von நியூமன் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து எட்வெக் என்ற கம்ப்யூட்டரை தான் இன்வென்ட் பண்ணியிருந்தார். அது வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோரிங் கம்ப்யூட்டர். பஞ்ச் கார்டு வாஸ் டிசைன் பை ஜான் von நியூமன். ஜான் von நியூமன் எட்வெக். பஞ்ச் கார்டை டிசைன் பண்ணது ஹெர்மன் ஹெலோட். பஞ்ச் கார்டு டிசைனை வச்சு மெக்கானிக்கல் லூமை இன்வென்ட் பண்ணது ஜோசப் ஜெக்வார்ட். ஸோ இந்த ஆன்சர் ராங். டிஃபரன்ஸ் என்ஜின் வாஸ் டிசைன் பை பிளேஸ் பாஸ்கல். டிஃபரன்ஸ் என்ஜின் வந்து டிசைன் பண்ணப்பட்டது சார்ல்ஸ் பபேஜ் என்ற சயின்டிஸ்டால. பிளேஸ் பாஸ்கல் அடிங் மிஷின் பாஸ்கலை. அலன் டியூரிங் டிசைன் த அனாலிட்டிக்கல் என்ஜின். ஸோ அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்றது சார்ல்ஸ் பபேஜால டிசைன் பண்ணப்படுது. சேம் திங். அலன் டியூரிங் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்றோம். ஸோ 4 ஆன்சர்ஸுமே இங்க wrong. Correct answer will be first answer for the 4th question of this exam paper. So when we are moving with the question 5th and 6th. The 5th question they are asking about the computer memory hierarchy. Which of the following group of computer memories is found in ascending order of data access speed? Ascending order means குறைஞ்சதுல இருந்து கூடினதுக்கு போகணும். ஸோ ஃபைனலா இருக்க போறது வந்து ஆக்சஸ் ஸ்பீட் கூடின மெமரியா இருக்கும். எப்பவுமே கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல வந்து ரெஜிஸ்டர் தான் ஆக்சஸ் ஸ்பீட் கூடின ஒரு மெமரி. தென் ஆக்சஸ் ஸ்பீட் குறைவான ஒரு மெமரி என்றைக்குல ரேம் நாங்க சொல்லுவோம். பிகாஸ் எப்பவும் ரெஜிஸ்டர் அப்படின்ற மெமரி தான் ஸ்பீட் கூடினது. அதுக்கு பிறகு நாங்க கேஷ் மெமரி எடுப்போம். அதுக்கு பிறகுதான் ரேம் என்று சொல்லுவோம். இந்த ரேம்மை தான் நாங்க மெயின் மெமரி, பிரைமரி மெமரி என்றெல்லாம் சொல்றோம். ரேம்மை விட குறைவான ஒரு கேப்பபிள் உள்ள மெமரி என்றா ஹார்ட் டிஸ்க்னு சொல்லலாம். கேப்பபிள்னு சொல்லக்கூடாது, ஸ்பீட் குறைவான ஒன்று தான் ஹார்ட் டிஸ்க். இதுக்கு பிறகுதான் ஃப்ளாப்பி என்று சொல்லி அங்கால சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். ஸோ இங்க கரெக்ட் ஆன்சர் மெயின் மெமரி, தென் கேஷ் மெமரி, தென் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ஆர்டர்ல எங்களுக்கு ஆக்சஸ் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போறபடியால அசெண்டிங் ஆர்டர் தட் வில் பி 4th ஆன்சர். ஸோ 6th one, which of the following term is called by which software is copied and used by others without the permission of their legal owners? ஸோ இந்த இடத்துல இதை பற்றி கேட்கணும்னா ஒரு ஓனரிட பெர்மிஷன் இல்லாம ஒரு சாஃப்ட்வேரை நாங்க யூஸ் பண்ண போறோம். ஒரு ஓனரிட பெர்மிஷன் இல்லாம அதை யூஸ் பண்றது without the permission of their legal owners. The software is copied. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து நாங்க பைரசி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சாஃப்ட்வேரை நாங்க பைரசி அந்த பெர்மிஷன் இல்லாம நாங்க களவா யூஸ் பண்ற அந்த ஆக்டிவிட்டியை நாங்க பைரசி என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Plagiarism means thoughts or the articles we are copying without the permission of the owner. Software and சொல்லிக்க piracy, software piracy என்று சொல்லிக்கிறோம். Softwares அப்படின்ற பிறகு இதைத்தான் சொல்லிக்கிறோம். Then proprietary means ஒரு உரிமை உள்ள மென்பொருள், ஒரு பர்டிகுலர் உரிமை உள்ள ஒரு மென்பொருளை நாங்க அவற்றை கம்பெனிக்கு சொல்லாம, it means ஒரு கம்பெனிக்கு சொந்தமான சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் ஃப்ரீயா நாங்க டவுன்லோட் பண்ணலாம் சோர்ஸ் கோடோட. ஃபிஷிங் அப்படின்றது ஒரு particular person detail நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ற activity. So correct answer will be 5th answer for the question number 6.